அனைவருக்கும் வணக்கம். இந்த அட்சய திதி நாள்ல இன்னைக்கு இந்தியா ஒரு கடினமான காலகட்டத்தை போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இந்த அட்சய திதி நாள்ல எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம். இந்த கடத்தை சீக்கிரமா கடந்து போய் மக்கள் எல்லாம் அமைதியா இருந்து வளர்ச்சி அடையணும். திரு நரேந்திர மோடி அவர்கள பிரதமர் தலைமையில அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறோம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னாக்க, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, கடினமான காலகட்டங்கிறது. அதாவது ஒரு நாடு ஒரு போர்க்கால நிலையை எதிர்கொள்ளுங்கிற ஒரு தருணத்துக்கு தள்ளப்பட்டா, அப்பொழுது அந்த இராணுவத்துல பணிபுரிகிற அந்த வீரர்கள், அந்த அதிகாரிகள், அதை தாண்டி இந்த தளபதிகள், அதை பார்க்கிற ஒரு துறை அமைச்சர், பிரதம மந்திரி, அத்தனை பேருக்கும் அந்த நிலைமை கடினமான நிலை. எப்படி அவங்க ஆலோசனை செஞ்சு ஒரு முடிவுக்கு தொடரலாமா, இல்ல சமாதான பேச்சிலேயே நமக்கு நடந்த இந்த கொலைக்கு எப்படி பதிலடி கொடுக்கலாங்கிறத ஒரு முடிவு எடுப்பாங்க. போருங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நான் ஒரு வார் விடவா சொல்றேன். என்னுடைய கணவர் அந்த காலத்து பாகிஸ்தானுடைய இது இப்ப இருக்கிற மேற்கு வங்காளம், பங்களாதேஷ், அந்த வார்ல ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ்ல ஆக்கிரமணம் சொல்றாங்க இல்லையா, அந்த ட்ரைனிங் எக்ஸசைஸ்ல பண்றதுதான் அந்த பார்டர்ல இறந்துட்டார். அவங்களோட பாடியை மட்டும்தான் நமக்கு அந்த காலகட்டத்துல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சேட்டலைட் டெக்னாலஜி கிடையாது. இன்ஃபர்மேஷன் வரும், ஜஸ்ட் நம்ம போகணும், காட்டுவாங்க, ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிடும். அந்த தருணத்தை நமக்கு மனநிலை எப்படி இருக்குன்னாக்க, அவர் நம்ம விட்டு போயிட்டாருங்கிற வராது. போர் நல்லபடியா முடியணும் அப்படிங்கிற எண்ணம், நம்ம வெற்றி அடையணும், பாரத் ஜீத்னா சாயே அப்படி ஹிந்தியில சொல்லுவாங்க. பாரதம் வென்றே தீரணும், இந்தியா எந்த காலத்திலயும் யாருக்கும் அடிமையாக கூடாது, நம்ம ஒரு சிறு பிடி மண்ணை கூட நம்ம யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு உறுதியா மனசு அப்பதான் டைட்டல் ஆகும். நம்ம கலவர் போனா என்ன, நம்மளால என்ன ஒரு நிலைமையில இந்த மண்ணை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியும் அப்படிங்கறத கவனத்தை செலுத்துவோங்கிறது தான் மைண்ட் செட் ஆகும். இதே நிலைமைதான் போர் வீரர்களுடைய மனைவிகளாகட்டும், அதிகாரிகளுடைய மனைவியாகட்டும், குழந்தை குட்டிகளாகட்டும், அத்தனை பேருடைய மனநிலை அப்படிதான் இருக்கும். இப்ப சாதாரண வாழ்க்கையில இருக்கிற சிவிலியன்லாம் என்ன நினைப்பாங்க, இதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அன்றாட வாழ்க்கையில இருக்கிறது போல அவங்க காலத்தை கடந்து போவாங்க. இப்ப சோசியல் டெக்னாலஜி வந்ததுனால இப்ப டிவியில பாக்குறோம், எந்த வரைக்கு ஆக்கிரமணம் எல்லாம் என்ன ரெடி ஆகுது, எப்படி ஆகுதுங்கிற ஸ்டோரி எல்லாம் சில ராணுவ அதிகாரிகள் யூடியூப்ல போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல தெரியாது. ஒரே உணர்வு, ராணுவத்தை சேர்ந்திருக்காங்க, என் பையன் ராணுவம் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிருவாங்க. என்னைக்கு நீங்க ராணுவத்துல என்ட்ரி கொடுக்குறீங்களோ அன்னைக்கே அந்த குழந்தை பாரத தாய்க்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறாங்கிறது அர்த்தம். தன்னுடைய சொந்த குழந்தைய அந்த பேரண்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க. அதுதான் முகவரியை நம்ம சொல்றோம். இப்ப நம்ம காலகட்டத்துல இப்ப எப்படி நடக்குது பாருங்க. அந்த இது காலம் தொட்டு இந்த இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் முடிஞ்சு விடுதலையான பிரிவுல நாங்க தனி நாடா போய்க்கிறோம் சொல்லி சிறுபான்மையர் முகவரி சமயத்துல அவருடைய தலைமையில நேரு ஒரு இது கூட்டு லண்டன் அந்த அதிகாரிகளோட பேசுறச்ச பிரிஞ்சு போனாங்க. அவங்க தனியா போயிட்டாங்க, நம்ம தனியா இருக்கோம். இங்க விருப்பப்பட்டவர்கள் இங்க தங்கி இருந்தாங்க. இது உண்மையான நிலையை தெரிஞ்சுக்கணும்னாக்க, எத்தனை பேர் தூர்தர்ஷன்ல ஒரு சீரியல் ஒளிபரப்பு புனியாதுன்னு, அது ஹிந்தியில அந்த காலத்துல வந்தது. தூர்தர்ஷன் தவிர வேற எந்த சேனலும் கிடையாது. அப்ப அதுல புனியாதுங்கிற ஒரு சீரியல் வந்தது. அதுல தத்ரூவமா மக்கள் பிரிவினை போது பஞ்சாப்ல இருந்து எப்படி உள்ள அந்த பாகிஸ்தானுக்கு சில பேர் போறாங்க, சில பேர் இந்தியாவிலே தங்கிடுறாங்க. தங்கின அகதிகளுக்கு எந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டது. இன்னைக்கும் டெல்லி போன்ற நகரங்கள் அவங்கள சிந்திஸ் பெறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஃப்ரீ மனப்பட்டா கொடுத்து வாழ்வாதாரத்தை துவக்கி கொடுத்து எல்லாம் செஞ்சு அமைதியா செட்டில் ஆனாங்க. அந்த புனியாதுல அப்படியே ஒரு எப்படி மூட்டை தூக்கிட்டு மாட்டு வண்டியில போறது, அதெல்லாம் ஒரு முடிஞ்சா போட்டு பாருங்க, இப்ப சீரியல்ல கிடைக்கும் யூடியூப்ல. அதுதான் உண்மையான தத்துவம். போர் நிலை முடிஞ்ச உடனே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நேஷனல்ஸ்பாங்க, குடிமக்களை தானா பகிர்ந்துட்டு அந்த பார்டர்ல என்ன பண்ணுவாங்க. அப்படிப்பட்டதுதான் பஞ்சாப்ல இருக்கிற அந்த வாகா பார்டர்ங்கிறது தான் நமக்கு பஞ்சாப்ல ஒரு கிராமம் உள்வெளி. இப்ப கூட நீங்க கிடைச்சானாக்க டூர் போறச்ச இந்த ஆகஸ்ட் 15, 26 டெய்லியே கொடி ஏற்றி இறக்குவாங்க. காலையில 10 மணிக்கு 2 பக்கத்துலயும் நடக்கும். இந்த 26ஆம் தேதியும் சரி, அந்த 15ஆம் தேதி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு கொடியை ஏத்திட்டு 27ஆம் தேதி கொஞ்சம் 3 நாள் கழிச்சு ரெட்ரீட் நடத்துவாங்க. அப்ப அருமையா இருக்கும். இங்க இருந்து திறந்து 2 பேரும் கிராஸ் பண்ணுவாங்க பார்டர். அந்த அதிகாரிகளும் சரி இந்த அதிகாரிகளோ பார்ப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி. நம்ம கலாச்சாரம் அவங்க கலாச்சாரமும் 2 தரப்புலையும் கலந்து கதை பார்டர் கேட்டை திறந்து வச்சு நடக்கும். அது அருமையான நிகழ்ச்சி. அப்ப பாத்தீங்கன்னா நான் பாகிஸ்தானியர், நீங்க இந்தியர்ங்கிற உணர்வே இருக்காது. எல்லாரும் சந்தோஷமா ஒரே உலகத்துல ஒரே வாழறோம், ஒன்றி வாழ்கிறோம். அந்த காலத்துல இருந்து காலம் தொட்டு நம்ம ஒற்றுமையா இருக்கோங்கிறத வெளிப்படுத்தும். அதுக்கப்புறம் தான் சில பிரிவினைவாதங்கள். இது எப்ப ஆரம்பிக்குதுனாக்க, தற்பால சமயத்துல பாத்தீங்கன்னாக்க, நாங்க சொல்ற காலகட்டத்துல எல்லாம்
ஒரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி புரிந்து 2014 எடுக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இருந்த யூபிஏ கவர்மெண்ட்ல பண்ணி எப்ப பாரு காஷ்மீருங்கிற ஒரு சிறு பகுதியை வந்து நம்ம அவங்கள்ட்ட விட்டு கொடுத்துட்டோம் போர் நடந்த போது. அந்த பகுதியை மீட்டெடுக்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். அதை மீட்டெடுக்கிறதுக்கோசரம் அந்த யூபிஏ கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் நம்மளுடைய பட்ஜெட்ல வெகுவான படத்தை வந்து அந்த ஒரு பிரிவுக்கே செலவு பண்ணிட்டு இருந்தாங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்ல. அதாவது ராணுவத்துறைக்கு பாதுகாப்புத்துறைக்கு. மற்ற பட்ஜெட்ல எல்லாம் குறைச்சிட்டாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்ல இவ்வளவு ரூபாய் செலவழிக்கிறத வேறு விதமா நம்ம ஒரு அமைதியை கொண்டு வந்து அந்த பட்ஜெட் வந்து திருப்பி கொடுத்து வளர்ச்சியை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்ச்சிகளை கொண்டு வரணும்னு நினைச்ச நரேந்திர மோடி அவர்கள் வேற விதமாக எடுத்து அந்த இதுல வந்து ஒரு அமைதியை கொண்டு வந்து அதுக்குதான் முக்கியத்துவம் என்ன சொன்னாங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. பிரிவு 370 இறையாண்மையில இருக்கிறது. அது எப்படின்னாக்கா பாகிஸ்தான் பிரிஞ்ச போது அங்கிருந்து ஆட்சியில இருந்த மன்னர் சிலர் வந்து என்ன சொன்னாங்க, நாங்க வந்து பிரிவினைவாதத்தை பிரிஞ்சுக்கிறோம். ஆனால் பிரிஞ்சு வந்த இந்தியாவோட வந்த காஷ்மீர் பகுதிக்கு வந்து சில சிறப்பு அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதுபடி அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து கையெழுத்து போடுறாரு. அதாவது அந்த நாட்டுல வந்து இந்திய குழி ஏற்றக்கூடாது, அவங்களுக்கு தனி ராஜ்யம், சில அழுகைகள், அதாவது மற்ற இந்தியர்கள் அங்கே நிலம் வாங்கக்கூடாது, அங்கே செட்டில் ஆகக்கூடாது, அந்த பெண்களை மனப்புரிஞ்சானாக்கா அந்த பெண்களுக்கு இங்கே இந்தியாவில் வந்து அந்த உரிமையை கூட இந்த மாதிரி ஒரு கட்டளை கரண் சிங் அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படியெல்லாம் ஒரு கொள்கையை போட்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்தினால அது தனி அந்தஸ்து வந்தது, மற்ற எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. காஷ்மீருக்கு மட்டும் ஒரு தனி அந்தஸ்து இருந்ததுனால எப்பொழுதுமே அங்க ஒரு விதமான சூழ்நிலை நிலவி கொண்டே இருந்தது. இந்த நிலையை பயன்படுத்தி தான் அவங்க கிராஸ் ட்ராப் பார்டர் டெரரிசம் பண்ணி இவங்க இங்க இருக்காங்க எப்படியாவது இந்த பகுதி பிடிச்சுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க அந்த தீவிரவாதத்தை ஊக்குவிச்சு அந்த அரபு கண்ட்ரி போன்ற நாடுகள்ல அவங்களுக்கு நிதி வருது. அதையும் தாண்டி இது எப்படி இந்த இந்தியா வந்து வளர்ச்சி அடைகிறத தடுக்கணுங்கிற விதமாக ஒரு அசம்பாவித சூழ்நிலை த்ரூ அவுட் வச்சுட்டு இருந்தாங்க, முழுவதுமாக வச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் அங்க சுற்றுலாத்துறை தான் முக்கியமான வருமானம். அந்த வருமானத்துல அவங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தோம்னாக்க அந்த சூழ்நிலையை வந்து ஒரு இயற்கை சூழ்நிலையாம வச்சிருந்தானாக்கா அந்த நாடு வளர்ச்சி அடையாது. அங்க இருக்கிற மக்கள் வெறுத்து போய் தம்பக்கம் வந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க. இதெல்லாம் நாங்க டெல்லியில இருக்கச்ச கண்கூட பார்த்திருக்கோம். இங்க பிரிவினைவாதம் வந்து ஏதாவது இந்தியாவும் பாகிஸ்தான் பிரிஞ்ச போது இந்த பக்கம் கிழக்கு பாகிஸ்தான்ங்கிறது இருந்தது. அதான் இப்ப பங்களாதேஷா மாறிச்சு. பின்னாடி நம்ம உதவி செய்து அவங்களை விடுதலை கொடுத்தோம். இது மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானா நம்ம கொடுத்தோம். இதெல்லாம் மக்களுக்கு பண்ணீங்க ஹிஸ்டரியில பார்த்தா தெரியும். இப்ப இங்க வந்து செட்டில் ஆனாங்க இந்த சிந்திகள்னு பஞ்சாப் டெல்லி இந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. அவங்கள கேட்டா இன்னைக்கும் அவங்களுடைய தோன்றுதல் வழிகள் நமக்கு எடுத்தோன்னு நம் முன்னே வாழ்கிற எல்கே அத்வானி அவர்கள் பிறந்தது வந்து ராவல்பிண்டி. இந்த பிரிவினை போது இங்க வந்தாரு. அந்த மாதிரி அவங்களுடைய வழித்தோண்டுதல் மூதாதையர் சில பேர்லாம் அங்க வாழறாங்க, இவங்க இருக்காங்க. அந்த ஃபீலிங் இருக்குமே தவிர, ஆனால் இந்திய மண்ணில் அவங்க குடியுரிமை பெற்ற பிறகு இன்னைக்கு அவங்க காலம் தொட்டும் நீங்க டெல்லியில போய் பார்க்கலாம். அந்த சுதந்திர தின விழாவாகட்டும் குடியரசு தின விழாவாகட்டும் கோலாகலமா வீட்டு பண்டிகை மாதிரி தீபாவளியை விட பெரிய லெவல்ல கொண்டாடுவாங்க. அது தேசிய பற்று. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க முகலாய படையெடுப்பு, அந்த அலெக்சாண்டர் படையெடுப்பு இதெல்லாம் பாதிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்து இப்பதான் வந்து வாழ்க்கையை மீட்டு வராங்க. ஆங்கிலேயர் படையெடுப்பு, கும்பரிகாரர்கள் படையெடுப்பு அதெல்லாம் மீட்டு வர்றதுனால நம்ம மண்ணு நம்ம கிட்ட இருக்கணுங்கிற உணர்வோட அவங்க வாழறாங்க. அதனாலதான் அங்க பாத்தீங்கன்னாக்க தேசிய பற்றுகள் ஜாஸ்தியா இருக்கும். தேசிய நிகழ்ச்சிகள்ல முதல்ல முக்கியத்துவம் அந்த பனிகாலத்துல ஜனவரி 26ஆம் தேதிக்கு அந்த குழந்தைகள் வந்து வெடிய காலையில 4 மணிக்கெல்லாம் ஸ்கூல்ல போய் எக்ஸசைஸ் பண்ணி தயாராகி போயிடுவாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். காரணம் என்ன? அந்த இந்திய பற்று. பனி மூட்டம், குளிர்காலம், அதுலயும் அங்க 9 மணிக்கு ஆரம்பிக்க போறதுக்கு பஸ் எல்லாம் கொண்டு போய் இருப்பாங்க. குழந்தைகள் உற்சாகமா வருவாங்க. அதுதான் தேசிய பற்று. அதுல வந்து பிரிவினைவாதங்கிற எண்ணமே அவங்களுக்கு தெரியாது. அதுதான் என்ன கேட்பாங்க. டெல்லியில போய் வாழ்ந்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் புரியும். ரைட்டா? அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல பாத்தீங்கன்னாக்க சுற்றுலாத்துறை தான் அதோடைய காஷ்மீருடைய ஜீவாதாரம், அங்க இருக்கிற மக்களுடைய அடிப்படை பொருளாதாரம். அதை வந்து நிலைக்க விடாதபடி பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க கட்டுறாங்கிற ஒரு இடத்துக்கு போவீங்க வைஷ்ணவி கோயிலுக்கு, அங்க குதிரையில வந்து சவாரி. அந்த குதிரையில சவாரி செய்யற சிறு இளைஞர்கள் ஒரு 18-20 வயசுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம், இது 2 மாசம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம், அதுக்கப்புறம் பனிமூட்டால வந்து அதுக்கிற மழையில வந்தா எங்க வாழ்வாதாரம் கிடையாது, இதுக்குள்ள சம்பாதிக்கிற பணம் தான் எங்களை காப்பாத்தும் சொல்லி அவங்க வந்து பொறுமையா வந்து அதுல மணிக்கணக்க அந்த குதிரையில வந்து 32 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ஒரு நாளைக்கு 5-6 தடவை ஏறுவாங்களாம். அது சொல்றாங்க. என்னுடைய அமர்நாத் யாத்திரையோட அனுபவத்தை சொல்றேன். நான் ஒரு 2013 போன போது பிராக்டிக்கலி நாங்க கண் முன்னாடி பார்த்தோம் எப்படி வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஸ்ரீநகர் போற வழியா அமர்நாத்துக்கு போற வழியில ஹைவேல அந்த புறாவானிங்கிற ஒரு டெரரிஸ்ட வந்து அவங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க, கொலைப்பட்டாங்க.
1.5 வருஷமா ஒரு கடையில நடக்கல, ஒரு வியாபாரம் நடக்கல, சுற்றுலாத்துறை அங்க இயங்கல, ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருந்தது, கிராஸ் பார்டர் டெரரிஸ்ட் போயிட்டே இருந்தது. இது சொல்றது நான் யூபிஏ காலம். அப்ப இருக்கிறச்ச போயிடு எங்க பஸ் அலோவ் பண்ணிட்டாங்க, வந்துருச்சு. டீ கடை கூட கிடையாதுங்க. கம்ப்ளீட்லி அந்த ரோடு வந்து ஸ்டெரைல் ரோடு ஹைவே. அப்படியே அவங்க கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க மிலிட்டரி. 10 அடிக்கு ஆள் நிற்கிறாங்க. அப்படியும் தாண்டி ராம்புரா அப்படிங்கிற இடத்துல, அதாவது இப்ப இருக்கிற பெஹல்காம் நடந்தது இல்லையா, நம்ம இன்னுயிர்கள் 28 பேர் சகோதரிகள் இறந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல 35 பஸ் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிங்கிறது 7 மணி போகவே இல்லை பஸ். எல்லாரும் அங்க குஜராத், கேரளா, வேற வேற மகாராஷ்டிரா அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க டூரிசம். எங்க கண்ணு முன்னாடி பாக்குறோம், மேல இருந்து ஷூட்டிங் சத்தம் கேக்குது, ஆம்புலன்ஸ் சத்தம் கேக்குது, பாடி விழற சத்தம் கேக்குது. அப்படி இருக்கிற அந்த ராணுவ வீரர்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்கள்கிட்ட, நீங்க ஒருத்தருடைய உயிர் கூட போகக்கூடாது, எங்க உயிர் போகலாம், நீங்க கீழே இறங்கக்கூடாது, இப்படியே தான் இருக்கணும் பஸ்ல. 72 மணி நேரம் பஸ்ஸுக்குள்ளேயே எல்லா சாப்பாடும் சுட சுட பண்ணி கொடுக்குறாங்க. சின்ன டெம்பரரி டாய்லெட், பத்திரமா கோழியை இப்படி மூடி எடுத்துட்டு போற மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படியாக உங்களுடைய ஒவ்வொரு உயிரும் எங்களுக்கு முக்கியம், மற்றவங்க இறக்கலாம், அதை பத்தி எங்களுக்கு, நாங்க இறக்கலாம், நாங்க நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறோம் எங்களை அப்படின்னு சொல்லி எங்களை பாதுகாத்தாங்க. 72 மணி நேரம் கீழே போறச்ச 5 ராணுவ ஊர்தி போறது, ஜாமர் போட்டு ஜம்முல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் கீழே இறங்குறதுக்கு 72 மணி நேரம் ஆச்சு, பியாஸ் ரிவர் வழியா. இதுதான் வந்த ஒரு ரூட்டு, போறது ஒரு ரூட்டு. இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலை இருந்த போது இந்த ஆர்டிகல் இறையாண்மை 370 பிரிவை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அங்க அமைதியை கொண்டு வந்து, இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 வருஷமா அங்க ஒரு டெரரிசமே, புல்வாமா அட்டாக்களுக்கு அப்புறம் தான் இந்த 370 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அமைதி காக்கப்பட்ட பொழுது எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு ஒரு காலகட்டத்துல உச்ச நீதிமன்றம், ஏன் நீங்க அங்க தேர்தல் நடத்த மாட்டேங்கிறீங்க, அசம்பிளியே அமைக்க மாட்டேங்கிறீங்க கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் தேர்தல் ஆணையம் வந்து இது தேர்தல் வைக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு எடுத்து தேர்தல் வச்சாங்க. அது மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபையா உருவாக்கப்பட்டது. அப்படிங்கிற பாகிஸ்தானுக்கு கைகூலியா செயல்பட்டு அந்த ராணுவத்துல இருக்கிற துணையை கொண்டு அந்த ராணுவ அதிகாரிகள் விடை பெற்றுக் கொண்ட போது சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு இவங்களை ட்ரெயின் எடுத்து கொடுத்து அந்த ட்ரைனிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பங்கெடுத்து அவங்களை ரெடி ஆக்கி இங்க உள்ள வந்து சுற்றுலா, எப்பொழுதும் பாத்தீங்கன்னா இந்த அமர்நாத் யாத்திரைக்கு முன்னாடி சுற்றுலா பயணிகளை, பொதுமக்களை, அதாவது அப்பாவி மக்களை கொலை பண்ணிட்டு அங்க நாட்டுல ஒரு பயத்தை உண்டாக்கணும், அந்த நாட்டினுடைய சிறத்தன்மையை குலைக்கிற மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்கணுங்கிறத வச்சுதான் அஜெண்டா பண்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? மாண்புமிகு பாரத பிரதமருடைய அந்த டிமானிட்டைசேஷன், அதாவது பண பரிவர்த்தனைகள் எல்லாம் கட்டுப்பாடு வந்ததுக்கு அப்புறம் கிராஸ் பார்டர் டெரரிசத்துல இருந்து பணம் போகவில்லை, கருப்பு பணம் வருவது உள்ள வருவதும் வெளியில போவதும் நிறுத்தப்பட்டது, லிக்விட் கேஷ். அதனால்தான் கல்லால அடிக்கிறதுலாம் நடந்தது. ஒரு கல் அடிக்கு இவ்வளவு ரூபாய் கேஷ் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். அந்த பணப்புழக்கம் நிறுத்தப்பட்ட போது பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் சிதைக்கப்பட்டு 0 நிலைமைக்கு வந்தது. அதே மாதிரி இந்த நிலைமை வந்து பங்களாதேஷ்லயும் வந்துடு, அங்கேயும் பொருளாதாரம் சிதைக்கப்பட்டது. அதே மாதிரி ஸ்ரீலங்காவிலையும் அந்த ஸ்ரீலங்காவை வந்து சைனா எடுத்து அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி அங்கேயும் பொருளாதாரம் சிதைக்கப்பட்டது. அதை கருத்தில் கொண்டுதான் மாண்புமிகு பிரதமர் என்ன சொன்னாக்க, இந்தியாவிலும் இந்த நிலைமை வரத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. டீப் ஸ்டேட்ங்கிற இந்த பிரிவினைவான வளர்ச்சியை தடுக்கும் சில கிருமிகள் யூஎஸ் சாயில் இருந்து சொன்னாங்க, அமெரிக்க மண்ணில இருந்து. நம்ம மண்ணை விட்டு கொடுக்க கூடாது எந்த காலத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அசம்பாவிதம் நடைபெற்றது. நம்ம வருத்தமான சமாச்சாரம் 23 நம்மளால தாங்க முடியாத சமாச்சாரம். கணவனை மனைவி முன்னாடியே சொல்லியே பிளாங்க் ரேஞ்சில் அடிக்கிறாங்க. நாங்கள்லாம் போர் வீரர்கள் பார்த்திருக்கோம், எங்களுக்கெல்லாம் அது பழக்கம். எங்க மனநிலை இப்ப இருக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரர்களுடைய மனைவிகளும் குழந்தைகளும் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருப்பாங்க, அப்பா நீங்க போயிட்டு வாங்க, நம்ம இந்திய மண்ணை விட்டு கொடுத்துடாதீங்க, நம்ம இந்தியர்களை, நம்ம சகோதரிகளை கொன்றவங்களை விடவே விடாதீங்க, போய் ஒரு கை பார்த்துட்டு வாங்க, அப்படிதான் சொல்லி வெற்றி முழக்க கொடுத்து அனுப்புவாங்க. நீங்க போய் சொல்ல, நீங்க வேணா போய் பாருங்க, தேனி பக்கத்துல இருக்காங்க. அதே மாதிரிதான் அதிகாரிகள் மனைவிகளும் அவங்க கவலையே பட மாட்டாங்க. எங்க வீட்டுக்காரரு அந்த இந்தியத்தினுடைய ராணுவம் வந்து நல்லா பார்த்துக்குங்கிற தைரியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இறப்பு செய்தி கேட்டாலும் அதை வந்து பெருமிதம் எடுத்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சோங்கிற ஒரு மனப்பான்மையில தான் வாழ்வாங்க. இங்க இருக்கிற மாதிரி மாநில உரிமை அது இதுங்கிற பேச்சே உங்க காதுல கேட்கவே கேட்காது. ராணுவம் என்பது மிக 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 அருமையான வாழ்க்கைங்கிறது அங்க இருந்து பார்த்தவங்களுக்கு தான் புரியும். ஆனா பிரிவினை பாதம் பேசுற இங்க திமுக போன்றவங்களுக்கு எல்லாம் அது என்னன்னு தெரியாது. ஒரு நிமிஷமே தீர்மானம் அந்த பிக்கனீர்ல 52 டிகிரி டெம்பரேச்சர்ல இருப்பாரா? ஜெய்சல்மீர்ல பதில் சொல்வாரா? பிக்கனீர்ல அவரால் முடியுமா? அவர் அந்த அளவுக்கு அவங்க வந்து தன்னுடைய உடைமையும் மனதையும் வருத்தி, தாய்நாடு என் மண்ணோடு, இந்த இந்திய மண்ணோடு ஒரு இம்மி போகக்கூடாது, உத்தட்ட ஒரு இன்ச்சு கொடுக்க கூடாது அப்படிங்கறது உறுதியா இருந்து, இன்னைக்கு சின்ன ஒரு தப்ப மற்றவங்களுக்கு கொடுத்தா கூட நம்ம கூட படையெடுக்கிறதுக்கு மக்கள் தயாரித்து இருப்பாங்க.
ஒரு நாளும் நம்மை காட்டி கொடுக்க மாட்டார்கள் அவர்கள். ஏன்னா அவர்கள் இந்தியர்கள்ங்கிற உணவோட வாடுறவங்க. இதுதான் என்னுடைய ஒரு ராணுவ விதவியா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன். மக்களே, நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு கை கொடுப்போம் மாண்புமிகு பாரத பிரதமருக்கு. நன்றி, வணக்கம்.